மதுரையில் பாண்டிய மன்னன் செண்பக பாண்டியன் ஒருமுறை தனது ராஜ்யத்தின் புனிதத்தன்மையையும் மீனாட்சி அம்மன் மற்றும் இறைவன் சுந்தரேஸ்வரரின் தெய்வீக இருப்பையும் மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு அழகான தமிழ் கவிதையை இயற்ற விரும்பினார். புலமை ஞானத்திற்கும் கவிதை திறனுக்கும் பெயர் பெற்ற அரச கவிஞர் நக்கீரரை அரசர் வரவழைத்தார். மன்னரின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற சிறந்த கவிதையை மதிப்பிடும் பணி நக்கீரருக்கு வழங்கப்பட்டது. அவர் ராஜ்யத்தில் உள்ள கவிஞர்களிடம் செய்தியை கூறி தலைசிறந்த படைப்பை இயற்றுபவர்களுக்கு ஒரு பெரிய வெகுமதி வழங்கப்படும் என்றார். இதனால் தொலைதூரத்திலிருந்து கவிஞர்கள் தங்கள் படைப்புகளை சமர்ப்பிக்க வந்தனர். அவர்களில் ஒருவர் ஏழைக் கவிஞர் தருமி. தனது வறுமையைப் போக்க எப்படியாவது அந்த வெகுமதியைப் பெற ஆசைப்பட்டார். எனவே உதவிக்காக மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று அங்கு சிவபெருமான் முன்னே நின்று தன் நிலைமையை சொல்லி அழுது புலம்பி சிவபெருமானிடம் தீவிரமாக பிரார்த்தனை செய்தார். அவனது பக்தியைக் கண்டு நிகழ்ந்த சிவபெருமான் கவிஞரின் கனவில் தோன்றி நக்கீரரிடம் சமர்ப்பணம் செய்ய குறையற்ற ஒரு கவிதையைக் கொடுத்தார். கவிஞர் ஆர்வத்துடன் அந்த கவிதையை அரசவையில் வழங்கினார். அதன் கவிதையின் அழகில் மொத்த சபையும் மயங்கியது. இருப்பினும் நக்கீரர் அக்கவிதையில் ஈர்க்கப்பட்ட போதிலும் ஒரு சிறிய குறையைக் கண்டார். கவிதையில் ஒரு பெண்ணின் தலைமுடிக்கு இயற்கையான வாசனையின் விளக்கம் தவறானது என்று அவர் சுட்டிக்காட்டினார். மனித இயல்புக்கு முரணான வாசனை திரவியத்தை பயன்படுத்தாமல் ஒரு பெண் அத்தகைய தெய்வீக வாசனையை பெற முடியாது என்று அவர் வாதிட்டார். நக்கீரரின் விமர்சனத்தை கேட்டு ஏழை கவிஞன் தருமி உடைந்து சிவபெருமானை உதவிக்கு அழைத்தான். திடீரென்று ஒரு தெய்வீக ஒளி நீதிமன்றத்தை நிரப்பியது. சிவன் சுந்தரேஸ்வரராக தனது அக்னி வடிவில் தோன்றினார். நக்கீரரின் தீர்ப்பை இறைவன் கேள்வி எழுப்பியதால் ஒட்டுமொத்த நீதிமன்றமும் பிரமிப்பிலும் அச்சத்திலும் மூழ்கியது. நக்கீரர் ஆரம்பத்தில் மிரண்டு போனாலும் தனது வாதத்தில் உறுதியாக இருந்தார். ஒரு பெண்ணின் இயற்கையான வாசனை உட்பட இயற்கையின் உண்மைகளை தெய்வீக மனிதர்களால் கூட மீற முடியாது என்று சிவபெருமானிடம் அவர் வாதிட்டார். அவரது அசைக்க முடியாத நிலைப்பாடு சிவபெருமானுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. அவர் கோபத்தில் தனது மூன்றாவது கண்ணை திறந்தார். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் கவிதையின் துல்லியத்தை குறித்து வாதிட்டார். அவர் மனந்திரும்ப மறுத்தபோது சிவன் நக்கீரரை எரித்து சாம்பலாக்கினார். பின்னர் சிவன் நக்கீரரை உயிர்ப்பித்து, நக்கீரரே, உனது தமிழ் ஞானத்தை சோதிக்கவே விரும்பினேன். கடவுளை எதிர்த்தாலும் உனது நம்பிக்கையை கைவிடாமல் நின்ற உனது தமிழ் வாழ்க்க, புலமை வாழ்க்க என்று அருள் புரிந்தார். தருமிக்கு வெகுமதி கிடைக்க வேண்டும் என்பது சிவனின் விருப்பம் என்பதை உணர்ந்த நக்கீரர் செண்பக பாண்டியனை அந்த வெகுமதியை தருமியிடம் கொடுக்குமாறு வேண்டினார். இறைவனை எதிர்த்ததன் ஆணவத்தை உணர்ந்த நக்கீரர் உடனே வருந்தி மன்னிப்பு வேண்டினார். சிவபெருமான் தனது அளவற்ற கருணையால் நக்கீரரை மன்னித்து அவருடைய புலமை திறனும் பக்தியும் இணையற்றது என்று அறிவித்து அருள்பாலித்தார். இந்த கதை பணிவு, பக்தி மற்றும் தெய்வீகத்தை அங்கீகரிப்பதன் முக்கியத்துவத்தை கற்பிக்கிறது. புத்திசாலிகள் கூட தெய்வீக வழிகாட்டுதல் இல்லாமல் தடுமாறலாம். சிவபெருமானின் தலையீடு அவரது பக்தர்கள் மீது அவர் கொண்ட அன்பையும், பக்தர்கள் சர்ச்சைகளில் சிக்கினாலும் அவர்களை பாதுகாக்க அவர் அருள் புரிவதையும் எடுத்துக்காட்டுகிறது. ஓம் நம சிவாய.